லேசா மயக்கம் வருது. என்ன விஷயம் சொல்றீங்க? மயக்கம் வருதா? ஆமா, நீ மயக்கம் வருதுன்னு எனக்கு சொல்லவே இல்லையே நீ. டாக்டர், ஈஸிக்கு என்னாச்சு பாருங்க. இப்படி மயக்கம் வர்றதுனால பின்னாடி ஈஸிக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? இல்ல குழந்தைக்கு ஏதாவது பாதிக்கும்? பேசாம இருங்க. என்ன ஈஸு? உனக்கு ஒன்றும் தெரியாது. உனக்கு மயக்கம் வந்துச்சுன்னா அப்புறம் உன் வயிற்றுக்குள்ள இருக்க நம்ம குழந்தையும் பாதிக்கும்ல. நம்ம குழந்தை பயப்படல ஈஸு. இதை பாருங்க, என்னென்ன கேட்கிறாருன்னு பாருங்க. அழகு, இந்த மாதிரி நேரத்துல வாமிட் வருது, மயக்கம் வருதெல்லாம் சாதாரணமான விஷயம்தான். ஈஸ்வரிக்கு மயக்கம் வர்றதுனால குழந்தைக்கெல்லாம் மயக்கம் வராது. அப்படியே டாக்டர்? ஆமா அழகு. இருந்தாலும் அடிக்கடி வாந்தி மயக்கம் வந்தா அது ஈஸுக்குமே கஷ்டம் தானே டாக்டர். அதனால அதெல்லாம் வராத மாதிரி நல்ல மாத்திரை மருந்தா எப்படி செலவானாலும் பரவாயில்ல, நல்ல இந்த ஊட்டச்சத்தான மாத்திரை மருந்தா கொடுங்க. ஓகே ஓகே, எழுதி தரேன். அதுக்கு முன்னாடி நான் ஈஸ்வரி செக் பண்ணிடுறேன். சரிங்க டாக்டர். ஓகே, வாங்க ஈஸ்வரி. அழகு, நீங்க எங்க வரீங்க? செக்கப்புக்கு தான் டாக்டர். செக்கப் ஈஸ்வரிக்கு தான், உங்களுக்கு ஒன்றும் இல்லை. நீங்க உட்காருங்க. இல்ல டாக்டர், ஈஸ்வரிக்கு துணையா நானும் வரேன். அப்புறம் ஈஸ்வரி பயந்துட்டானா? அதனாலதான். உங்க ஈசனை ஒண்ணும் பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு உட்காருங்க. ஜோயா, மௌனத்தை உட்காரு. நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கே போறேன். இங்கே ஐயா, ஈஷா தனியா கூட்டு போய் டாக்டர் அம்மா என்ன செட் பண்ண போறாங்கன்னு தெரியலையே. பாருங்க. டாக்டர், குழந்தை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ஈஸ்வரி. ஈஸ்வரி, வெளியே வாங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன சர்ப்ரைஸ் டாக்டர்? வாங்க சொல்றேன், உங்க ஹஸ்பண்ட் கேட்க வேண்டாமா? இதுவா எழுதிச்சு வாங்க. டாக்டர், பாப்பா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பாப்பாக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? ஈஸ்வரி, வா உட்காரு. பார்த்தோம். என்ன பாப்பா நல்லா இருக்கல? என்ன அழகு, உங்க ஒய்ஃப் எப்படி இருக்காங்கன்னு கேட்காம பாப்பாவை கேக்குறீங்க? அப்ப உங்க ஒய்ஃப் மேல எதுவும் அக்கறை இல்லையா உங்களுக்கு? ஐயோ டாக்டர், நீங்க வாட்டிக்கு போற வாட்டில ஏதாவது குளிச்சு போடாதீங்க டாக்டர். ஏற்கனவே ஈஸி மேல கோபத்துல இருக்கிறா. ஈஸு, நீ எப்படி இருக்கேன்னு டாக்டர் கேட்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா வாய்ப்பு இருக்குன்னு குழந்தைய பத்தி டாக்டர் கேட்டுச்சு. நீங்க குழந்தைய பத்தி கேட்டது தப்பே எங்க சென்னையா. நீங்க ரெண்டு பேரும் மேற்கோள் ஈச்சவர் தான். உங்க ரெண்டு பேரையும் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டாக்டர், ஏதோ சர்ப்ரைஸ்ன்னு சொன்னீங்களே. சர்ப்ரைஸ் தான் சொல்றேன். நீங்க ரெண்டு பேரும் லக்கியான ஃபாதர் மதர்.